மைனி மைனி வா செல்லமா உள்ள வா. என்ன மைனி வெளியவே வரல, ரூம்க்குள்ளே கிடந்துக்கிட்டியே? வீட்ல என்ன நடக்கு தெரியுமா? செல்லம்மா ஏகப்பட்ட துணி கிடந்துச்சா, துவைச்சனா. அதுக்கு பிறகு பாத்ரூமை கழுவிட்டு கிடந்தனா. பார்த்தா எல்லா தண்ணியும் காலி ஆயிட்டு. தண்ணி எல்லாம் எடுத்து வச்சனா. அதுக்கு பிறகு போய் குளிச்சனா. இப்பதான் தலையை காய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இனிமேதான் தலையை இழைக்கணும், பூ வைக்கணும். ஆமா, எங்க அக்கா சமையல்லாம் பண்ணிட்டாளா? மதியம் கூட சாப்பிடவே இல்லை, ஒரே வேலை செல்லம்மா. மைனி நம்ம ஷில்பாவோ அஞ்சலியோ ஹோட்டல்ல போய் சாப்பிட போனாவலாம். ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல எதுக்கு போய் சாப்பிட போனாவே? அந்த ஷில்பா தான் கூப்பிட்டுருக்கா அஞ்சலிய. இவ்வளவு உடனே பின்னாடியே போயிருக்கா. 4000 ரூபாய்க்கு சாப்பிட்டாவலாம். ஈ அம்மா, 4000 ரூபாய்க்கா? ஆமா மைனி, சாப்பிட்டுட்டு குடுக்கறதுக்கு ரூபாய் இல்லையா? 2 பேருமே காசு எடுத்துட்டு போலையா? என்ன செய்யான்னு தெரியாம நிக்கும் போது சுப்பிரமணி அங்க போயிருக்கான் போல. அவன் தான் பில்ல கட்டி 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியா? ஆமா மைனி. அதனால எங்க அம்மா அந்த தொலைஞ்சு போன 2 லட்சம் ரூபாயை கேட்க வேண்டாம், நல்ல பையன் சொல்லிட்டு இருக்காவ. இது ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. 4000 ரூபாயும் 2 லட்சமும் ஒண்ணா? நானும் அதுதான் கேட்டேன் மைனி. எங்க அம்மா நீ வாய் பேசாதன்னு சொல்லிட்டா. இந்த பையன் மட்டும் இல்லைன்னா சில்பாவும் அஞ்சலி ஹோட்டல்ல மாவு தான் ஆட்டி இருக்கணும், காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த 2 லட்சம் ரூபாயெல்லாம் வந்துட்டு யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவ. அத்தை ஏன் தான் இப்படி இருக்காவளோ தெரியல செல்லம்மா. அந்த சரோஜினிக்கு தான் சப்போர்ட் பண்ணியாவ. சரி, அவளாவது இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா, அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணியாவன்னு வச்சுக்கிடுவான். இவனுக்கு எதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியாவன்னு தான் தெரியல. இவன் தோட்டத்துல வேலை பார்க்குற பையன். வாயாம இந்த வீட்டுக்கு வரதும் போறதுமே எனக்கு பிடிக்கல. கேட்டா அம்மையை பார்க்க வந்தேன், அப்பாவை பார்க்க வந்தேம்மா. என்னமோ இந்த வீட்டுல பிறந்த மகன் மாதிரி அம்மா அம்மா அப்பா அம்மா எல்லாரையும் அண்ணன் அம்மா அக்கா அம்மா, என்னையும் எங்க அக்காலையும் அண்ணின்னு கூப்பிடியா. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான் அந்த பையனும். இதுல அத்தை எப்படி இடம் கொடுத்தா இன்னும் தலைக்கு மேலதான் ஏறி உட்காருவான். ஆமா மைனி, நான் சொன்னேன் அப்பவே எங்க அம்மிட்ட. ஆனா எங்க அம்மா எல்லாம் நீ எல்லாம் வாயை திறக்க கூட இதை பத்தி பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டாவ. உன்னே எப்படி சொல்லியாவனா, நான்லாம் இந்த விஷயத்தை பத்தி மூச்சு கூட விடக்கூடாது போல இருக்கே. ஆமா மைனி, எங்க அம்மா பேசவே விட மாட்டேங்க. அந்த பையனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணியா. அத்தா இந்த விஷயத்த விட மாட்டாவ செல்லம்மா. 2 லட்சம் ரூபாய்னா கொஞ்சம் காசா? அதை எப்படியாவது வாங்கிடுவா நீ பாரு. அவன் தான் எடுத்து வச்சிருப்பான். எனக்கும் அதான் தோணுது மைனி. 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு தான் 4000 ரூபாய் பில்ல கட்டியிருக்கான். இது தெரியும் போதுதான் எங்க அம்மைக்கு கஷ்டமா இருக்கும். உண்மை என்ன, என்னால மூடியா வைக்க முடியும்? ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகும். வாரும்போது உங்க அம்மையை தெரிஞ்சுக்கிடுவாவே. சுப்பிரமணி, நடந்த விஷயத்துல கேள்விப்பட்டேன். என்னாச்சு? பணம் எப்படி காணாம போச்சு? எனக்கும் அதான் தெரியல சூர்யா. நீ அவர்கிட்ட நிஜமாலே பணத்தை வாங்கி உள்ள வச்சியா? உன் கண்ணால பணத்தை பாத்தியா? பார்த்துதான் வாங்கினேன். எண்ணிதான் உள்ள வச்சேன். கரெக்டா 2 லட்சம் இருந்துச்சு. அப்ப எப்படி சுப்பிரமணி காணாம போயிருக்கோம்? இந்த ஆபீஸ்க்கு வர்றது நீ நானு அண்ணனுங்க வருவோம், அவ்வளவுதான். நம்மளை தவிர யார் வந்து எடுத்துப்பா சுப்பிரமணி? எனக்கும் அதான் தெரியல சூர்யா. நானும் யோசிச்சு பார்க்க ஒண்ணுமே புரியல. சுப்பிரமணி, ஒருவேளை எதுவும் திருடங்க வந்திருப்பாங்களோ? திருடனா இருந்தா பூட்டை உடைச்சிட்டு ரூபாய் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா இது யாரோ தெரிஞ்சவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா டேபிள்ல இருந்த சாவியை எடுத்து திறந்துட்டு திரும்பவும் உள்ளே போட்டு போயிருக்காங்க. சுப்பிரமணி, நீ டிரால சாவி வச்சிருக்க கூடாது, பாக்கெட்ல வச்சிருக்கணும். சுப்பிரமணி, நீ எதுக்காக இப்படி இருந்த? நான் எப்பவுமே வெளியே போகும்போது சாவி எடுத்து பையில வச்சுட்டு தான் போவேன். ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல, போன் வந்த உடனே சட்டுன்னு வெளியே போயிட்டேன். அதனாலதான் சுப்பிரமணி இப்ப நீ மாட்டிக்கிட்டா. அண்ணாக்கு உன் மேலதான் டவுட் இருக்கு. நீ தான் காசு எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு யார் மேல டவுட் இருந்தா சொல்லு, நான் விசாரிக்கிறேன். எனக்கு யார் மேலுமே டவுட் வரல சூர்யா. சுப்பிரமணி, நல்லா யோசிச்சு பாரு. நீ பணம் வாங்கும் போது யாராவது இங்க பாத்தாங்களா? இல்ல அந்த பணம் கொடுத்தாரு அவரு கூட யாராவது வந்தாங்களா? இல்ல, அவர் மட்டும் தான் வந்து தந்துட்டு போனாரு. அவர் நிஜமாலே நம்ம தோட்டத்தை விட்டு போயிட்டாரா? இல்லனா ஒளிஞ்சு இருந்து அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு போனாரா? நல்லா யோசிச்சு பாரு சுப்பிரமணி. இல்ல, அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உடனே போயிட்டாரு. எனக்கு அவர் மேல டவுட் இல்ல. வேற யாரும் நல்லா தெரிஞ்சவங்க தான் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சவங்க நீ யார சொல்ற சுப்பிரமணி? அப்படின்னா அண்ணனுங்களை தான் சொல்லணும், இல்ல நான் தான் எடுத்திருக்கணும். நம்மளை தவிர யார் இங்க வரப்போறா? சேச்சே, உங்க யார் மேலுமே எனக்கு டவுட் இல்ல. ஆனா பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க, யாருன்னு தான் தெரியல. சுப்பிரமணி, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன சூர்யா? ஒருவேளை செல்லமாக்கா புருஷன் இருக்காருல, அவர் இந்த பணத்தை எடுத்துட்டாரா? அவரா? ஆமா சுப்பிரமணி, அவர் தான் குடிக்கிறதுக்காக என்கிட்டயே வந்து பணம் கேட்டிருக்காரு. ஏன் ஆனந்த் அண்ணன்ட்ட கூட பணம் கேட்டிருக்காரு. ஒரு சமயம் அவர் கூட அவர் பணம் தந்ததை பாத்துருக்கலாம்ல. பாத்து இருந்துட்டு ஒரு சமயம் நீ வெளியே போன உடனே எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. சூர்யா, அவர் எடுக்கதா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் என்ன எடுப்பாரு? 2 லட்சத்தை குடிக்கிறதுக்காக எடுப்பாரா? எடுக்கலாம் சுப்பிரமணி, வாய்ப்பு இருக்கு. குடி போதையில கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு எடுக்கணும், மொத்தமா எடுத்துட்டு போயிடலான்னு கூட எடுத்திருப்பாரு. அவரால் நம்பாது சுப்பிரமணி. எனக்கு என்னமோ அவர் மேலதான் டவுட்டா இருக்கு. அப்படியா?
நீ சொல்றது கேட்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது சூர்யா. ஏன்னா அவர் என்கிட்டயுமே பணம் கேட்டிருக்காரு. அண்ணா கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால அவருக்கு நான் எந்த காசுமே கொடுத்தது இல்ல. ஏன் சம்பள காசு கூட அவர்கிட்ட கொடுக்காம செல்லம்மா கிட்ட தான் கொடுப்போம். பாத்தியா, அவர் உன்கிட்டே பணம் கேட்டிருக்காரு. நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கோவத்துலதான் பணத்தை திருடி இருக்காரு. இந்த பழி உன் மேல வரணும்னு அவருக்கு நீங்க வேலை செய்யறது பிடிக்கல சுப்பிரமணி. ஏன்னா அண்ணனுங்க மாதிரியே நீயும் காசுல தர முடியாது ஸ்ட்ரிக்டா சொல்றல்ல, அதனால அவருக்கு நீங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க எது கிளப்பி விட பாத்திருக்காரு. இது ஒரு நல்ல சான்ஸா இருக்க போய் அவர் ஏதோ கேம் விளையாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வேணா அவரை தூக்கி போட்டு மிதிச்சு உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம் சூர்யா, பாவம் செல்லமாக்கா. ஏற்கனவே அவரால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பணத்தையும் அவர் தான் எடுத்திருப்பாருன்னு தெரிய வந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு சமயம் அவர் எடுக்காம இருந்தா நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும். சரி சுப்பிரமணி, நான் வேணா விசாரிச்சு பார்க்கட்டுமா? வேண்டாம் சூர்யா, தெளிவா தெரியாம யாரையும் விசாரிக்க வேண்டாம். நானே முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். சுப்பிரமணி, அண்ணா நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போற? நான் எங்க டேடி கிட்ட ஏதாவது ரூபா இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். சுப்பிரமணி, என்னோட செயின் இருக்கு, என் கல்யாணத்துக்கு மாமனார் போட்டது. அதை வேணா எடுத்துட்டு வந்து தரேன். அதை அடகு வச்சு நீ அண்ணகிட்ட கொடுத்துடுறியா? வேண்டாம் சூர்யா, அப்புறம் செயின் எங்கன்னு அண்ணா கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஏதாவது சொல்லிக்கிறேன் சுப்பிரமணி, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிறேன். அண்ணா என்னைய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ணாட்ட நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னாலும் சரி பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா என் மேல அண்ணாங்களுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. ஆனா நீ அப்படி இல்லைல்ல, இங்க வேலை செய்யற பையன் காசை தொலைச்சிட்டேன்னு உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. நான் நகை தாரே சுப்பிரமணி, நீ இதை அடகு வச்சு கொடுத்துரு. இல்ல சூர்யா, நான் காசே கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி நான் கொடுத்தேன்னா நான் தான் எடுத்து வச்சுட்டு கொடுத்ததா அர்த்தமாயிடும். சுப்பிரமணி, நாளைக்குள்ள காசை கொடுக்கலன்னா அண்ணன் என்ன செய்வாங்கன்னே தெரியாது. பரவாயில்ல, அண்ணாங்க தானே எனக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சுப்பிரமணி, நல்லா யோசிச்சு சொல்லு சுப்பிரமணி. நான் நகையை தரேன், நீ அடகு வச்சு கொடுத்துரு. இல்லன்னா நானே அடகு வச்சு காசு மட்டும் எடுத்துட்டு வரட்டுமா? நீ இங்கேதான் வேலை பார்க்கணும் சுப்பிரமணி, இங்க இருந்து போக கூடாது. எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்ட. உன்னாலதான் நான் இவ்வளவு மாறி இருக்கேன் சுப்பிரமணி. பிளீஸ் சுப்பிரமணி, நான் சொல்றது கேளு. இல்ல சூர்யா, பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். சரி சுப்பிரமணி, இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் வரேன் சுப்பிரமணி. சரி சூர்யா. நான் கூட இவன் தான் எடுத்துப்பானோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன் நேத்து. ஆனா எனக்காக இவன் இவ்வளவு கவலைப்படுறான். கழுத்துல இருக்க அவனோட செயினை தரட்டுமான்னு கேக்குறான். எவ்வளவு பெரிய மனசு இவனுக்கு இருக்கு. உண்மையிலே திருந்திட்டான். நான் தான் இவனை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா ரூபாய் யார் எடுத்திருப்பா? டேய் கொஞ்சம் மெதுவா பேசுடா, அவனுக்கு கேட்டுற போது. அஸ்வின், அவனுக்கு மட்டும்தான் என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நானும் இப்போ திருந்தின மாதிரி அவன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. இத நான் கண்டுக்காம இருந்தேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு என் மேல ஈஸியா சந்தேகம் வந்துடும். அதனாலதான் அந்த பணத்தை பத்தி அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். யார் எடுத்திருப்பாங்கன்னு உனக்கு எதுவும் டவுட் கிவுட் இருக்கான்னு கேட்டேன். சுப்பிரமணி என்னடா நான் யார் மேலயுமே டவுட் இல்லைன்னு சொல்றான்டா. நான் நினைக்கிறேன் இவனுக்கு என் மேலதான் டவுட் இருந்திருக்கோன்னு. இப்ப நான் போய் பேசினோடனே என் மேல டவுட் கிளியர் ஆயிருச்சு. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கான். எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த குடிகாரன் தான் பணத்தை எடுத்திருப்பான்னு. இப்ப மொத்த டவுட்டும் இவனுக்கு அவன் மேல போயிருக்கும். ஆமா அஸ்வின், இந்த சொத்து என் கைக்கு வர வரைக்கும் இவன்கிட்ட நடிச்சே ஆகணும். அப்பதான் மொத்த சொத்தையும் நம்ம எழுதி வாங்க முடியும். இவன்கிட்ட நான் கோவப்பட்டேன், சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது. இவன் எல்லாத்தையும் என்னை பத்தி சொல்லிடுவான்டா. அதுக்கு பிறகு நான் இந்த வீட்லயே இருக்க முடியாது, வெளியே போக வேண்டியதான். டேய், அந்த வீட்டுல இருக்க பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட தங்கச்சி மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க பையன் இல்லைன்னு என்னை துரத்தினாலும் இவங்க வீட்டுல என்னை சேர்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டுல வேணா போய் இருக்கலாம். எனக்கு அந்த யாமினி வீட்டுல எல்லாம் போயிருக்க இஷ்டமும் இல்ல. யாமினி கூட வாழவும் இஷ்டம் இல்லடா. எத்தனை தடவை தான் அவங்ககிட்ட சொல்றது? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வேற. இதை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் பழச மறந்ததுதான். அதுக்கு என்னவா, நல்லவனா நடிச்சா மட்டும் பத்தாது, நல்லவனா நடந்துக்கிடணும். அதான் இந்த சுப்பிரமணியிட்ட போய் நல்லவனா பேசிட்டு வந்திருக்கேன். இப்ப அவன்கிட்ட யாராவது போய் நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன்டா. என்னோட செயினை வேணா தாரேன், அடகு வச்சு 2 லட்சம் பணத்தை கொடுத்துருன்னு சொன்னேன். கொடுக்க மாட்டேன்டா. குடுக்கற மாதிரி கொடுப்பேன். கரெக்டா அண்ணா வர டைம்ல கையில கொடுப்பேன். அண்ணா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்களா, அப்போ அந்த சுப்பிரமணி மாட்டிப்பான். ஆமாண்டா, இவனுக்கெல்லாம் யார் செயின் கொடுப்பா? இந்த பணம் தொலைஞ்சதுல இருந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான்டா அந்த சுப்பிரமணி. ஆமாண்டா, எப்பவுமே எப்படி பேசுவான், இப்போ வாய் பேச தெரியாத பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கான். இந்த மாதிரி தாண்டா அவனை ஏதாவது பண்ணணும். இதோட அண்ணன் அவனை இங்க இருந்து துரத்திட்டா நல்லா இருக்கும். பாக்கலாம் நாளைக்கு அண்ணன் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு.
வாய் மூடு அஸ்வின், இப்போ தோட்டத்துல வேலை பார்க்கணும். பார்ட்டி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்காத, பிறகு பாத்துக்கலாம் வா. என்னது தோட்டத்துல வேலையா? ஆமாண்டா, ஏகப்பட்ட வேலை இருக்கு, போய் பார்க்கலாம் வா. ரோசாப்பு, ரோசாப்பு, என்னங்க? சாப்பாட்டை எடுத்து வை ரோசாப்பு. என்ன சாப்பிடலையோ? நான் போன் போட்டு சாப்பிட கூட்டாக்கி அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னீங்களே. சாப்பிடலாம் தான் பார்த்தேன், ஒரு ஹோட்டலும் சரியில்லை. அதான் சரின்னு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடலாமேன்னு வந்துட்டேன். போய் சாப்பாட்டை எடுத்து போய் நான் கையை கால கழுவிட்டு வாரேன். சரிங்க. ஐயா லட்சுமணா, இப்பதான் சாப்பிட வந்தியப்பா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அதான் அங்கேயே சாப்பிடலான்னு பார்த்தேன், ஒரு ஹோட்டலும் நல்லா இல்ல. அதான் ஜூஸை குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கே வந்து சாப்பிடலாமேன்னு வந்துட்டேன். என்னதாம்மா சாப்பிடணும்? அப்படியா? சரி சரி. ஐயா லட்சுமணா, நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஐயா? என்னாச்சுமா? இந்த சிலுப்பாப்புல அஞ்சலிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போவான்னு கூப்பிட்டுருக்கா. நம்ம அஞ்சலி ஒரு நாள் ஹோட்டல் பக்கம் போனதில்ல, இன்னைக்கு அவளும் போயிருக்கா. அங்க போனவளும் 2 பேரும் ரூபாய் எடுக்காம போயிட்டாள்வலாம். 4200 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்க முடியாம அங்க முழிச்சிட்டு நின்றுக்காளுவே. ஐயோ, இது என்ன புதுசா இருக்கு? இப்படி எல்லாம் எப்பவுமே போனது கிடையாதேம்மா. 2 பேரும் எதுக்கு சாப்பிட பண்ணாமலாம்? வீட்டுல என்ன சோறு இல்லாமலையா இருந்து? எல்லாம் இருக்குப்பா, எதுக்குதான் போனால்வன்னு தெரியல. சிலுப்பா வீட்ல அங்க சோறு குழம்பு ஆக்கையில போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா கூட சாப்பிட்டுருக்கலாம், ஹோட்டலுக்கு போயிருக்கா. அஞ்சலியும் கூப்பிட்டுருப்பா போல, இவளும் கூட போயிருக்கா. ஐயா ரூபாய் எடுக்காம போயிட்டு எப்படி சாப்பிட்டுருக்காளோ பாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் கையில 2 வெட்டி ரூபாய் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வர என்னாச்சு? ஹோட்டல் காரவி அங்கே வேலை செய்ய சொல்லியிருக்காவ. மாவாட்ட சொன்னாவலாம், பாத்திரம் விளக்க சொன்னாவலாம். ஐயோ, எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்க கூடாது. போன கையில எடுக்காம இருக்காள் பாப்பா. அது மட்டும் இல்லாம போன் அடிச்சா எங்க வீட்ல எல்லாரும் யாசோலோன்னு பயந்துட்டு அங்கே நின்றுக்காளுவே. ஐயோ மாவாட்டுங்கன்னு சொன்னோன்னு என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சுப்பிரமணி அங்க போயிருக்கான். ஒரு காப்பி குடிச்சிட்டு வரலாமேன்னு போயிருப்பான் போல. அந்த நேரத்துல இந்த புள்ளியல்வெல்லாம் அவன் அங்க பாத்திருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கான். அப்பதான் சொல்லியிருக்காளுவே. இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோடனே அவன் தான் அந்த பிள்ளை கட்டி அவளோட கூட்டிட்டு வந்திருக்கான்ப்பா. அப்படியம்மா, நல்ல வேலை சுப்பிரமணி அந்த நேரத்துக்கு அங்க போயிருக்கான். இல்லன்னா தங்கச்சியெல்லாம் மாவாட்டெல்லாம் விட்டுருப்பாவ. எதுக்கு இப்படி 2 பேரும் அங்க போனாவ? நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாதா? இப்ப வந்த வர கண்டிச்சுதான்ப்பா வச்சிருக்கேன். ஆனா முதல்ல அங்க போனது தப்பு தானே. சாப்பிடக்கு ஆசைப்பட்டு போனோம்னு சொல்லுதுவேன். எவ்வளவு பெரிய சங்கடத்துல மாட்டிருக்காளோ பாரு. சுப்பிரமணி பையன் மட்டும் போவேன்னா என்ன ஆயிருக்குமா? ஆமாம்மா, அந்த பையன் அந்த நேரத்துக்கு போலன்னா ரொம்ப கஷ்டம்தான். அம்மா, எவ்வளவாம் பில்லு? 4200 ரூபாயா? சரிம்மா, 4200 தானே, நான் கொடுத்துறேன் அவன்கிட்ட. ஐயா லட்சுமணா, நான் சுப்பிரமணிட்ட ரூபா தட்டுமையான்னு கேட்டேன். அவன் அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டான்ப்பா. நம்ம சுப்பிரமணி பணத்துக்குலாம் ஆசைப்படிய பையன் இல்லையா. இப்படிப்பட்ட பையன் அந்த 2 லட்சம் ரூபாயை எடுத்திருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. ஏம்மா, இந்த 4000 அந்த 2 லட்சமா ஒன்னா? 2 லட்சம் பெரிய அமௌண்ட்டுமா. 4000 தங்கச்சிக்காக கொடுத்துட்டானே, நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதங்க. 2 லட்சம் ரூபாய தொலைச்சிருக்கான். அது என்ன பொறுப்பு இல்லாத தன்மை? அவனை நம்பிதானே இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் பொறுப்பா நடக்காம இப்படி இருந்தா எப்படிமா? நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதங்க, நான் சொல்லிட்டேன். 2 லட்சம் ரூபா அவன் கொடுக்கலன்னா நான் வேலையை விட்டு அவனை துரத்திடுவேன். நாளைக்கு வரைக்கும் தான் அவனுக்கு டைம். அதுக்குள்ள அவன் பணத்தை கொடுக்கணும். இல்லன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. லட்சுமணா, அப்படிலாம் சொல்லாதப்பா. பாவம் நம்ம சுப்பிரமணி. அவனை போய் நீ இவ்வளவு கண்டிஷனை கேட்க கூடாது. பணத்தை எடுத்தவி யாருன்னு கண்டுபிடிக்க பாரியா. ஏம்மா, சுப்பிரமணியே கூட எடுத்து வச்சுட்டு இப்ப இந்த 4000 ரூபாயை கட்டி இருக்கலாம். பண விஷயத்துல யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாதுமா. நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க? இல்லப்பா லட்சுமணா, நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதனால நீ கொஞ்சம் வேற யாராவது எடுத்துக்காவலாம், என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாரியா. இங்க பாருங்கம்மா, நான் அவன்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சு பல தடவை சொல்லிட்டு போனேன். அந்த 2 லட்சத்துக்கு அவன் தான் பொறுப்பு. வேணும்னா அந்த 2 லட்சத்துல இந்த 4000 ரூபாயை கழிச்சிடலாம். மிச்ச பணத்தை அவன் தந்தே ஆகணும். நாளைக்குள்ள அவன் தரலனா இதுக்கு மேல நம்ம தோட்டத்துல அவன் வேலை பார்க்க முடியாது, நான் துரத்திடுவேன். நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பணத்தை அவன் ஒப்படைக்கணும். அவனை நம்பி கொடுத்த பணத்தை அவன் தான் ஒப்படைக்கணும். அவிய எடுத்திருப்பாவளா இவிய எடுத்திருப்பாளோ என்னால தேட முடியாது.
அவனை நம்பிதானே நம்ம பொறுப்பு ஒப்படைச்சோம். அவன் தான் தேடி தரணும், இல்ல அவனே எடுத்திருந்தா அந்த பணத்தை திருப்பி தரணும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசாதங்கம்மா. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுறதுக்கு. ரோசாப்பு ஒரு 5 நிமிஷம் இந்த பேசிட்டு வாரேன். சோறு போட்டு வச்சுட்டேன்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்து பேசுங்களாம். ஏய்யா லட்சுமணா, நீ போய் சாப்பிட்டுட்டு வாயா, பிறகு பேசுவோம். சரிங்கம்மா, நான் சொன்னதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என் முடிவை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம். அந்த சுப்பிரமணிக்கு இதுக்கு மேல சப்போர்ட் பண்ணாதங்க. லட்சுமணா ரொம்ப பிடிவாதமெல்லாம் பேசிட்டு இருக்கான். சுப்பிரமணி அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. லட்சுமணி நம்ப மாட்டேங்கன்னு இப்ப என்ன செய்ய? வேலை விட்டு வேற துரத்திடுவேங்க. அந்த பணத்தை யார் எடுத்திருப்பான்னு தெரியலையே. சுப்பிரமணி, ரூபா கிடைச்சுதா? இல்லண்ணா, பணம் கிடைக்கல. நாளைக்குள்ள கிடைக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிண்ணா, நான் தேடி பாக்குறேன். அம்மா சொன்னாவ என் தங்கச்சியலுக்கு ஹோட்டல்ல பில் கட்டினது நீ தானு. ரொம்ப நன்றிப்பா, ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு? இதெல்லாம் என்னோட கடமை தானா? சரி, அதுக்காகலாம் 2 லட்சம் ரூபாய விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காத. பணம் ஒழுங்கா வந்தாவன்னு சொல்லிட்டேன். நாளைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான வழிய பாரு. சரிண்ணா. சரி சுப்பிரமணி, ஒழுங்கா வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். அண்ணா நாளைக்குள்ள பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு தானு கேக்குறாரு. நான் பணத்தை எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்பா கிட்ட கேட்ட தரத்தான் செய்வாங்க. ஆனா அந்த பணத்தை நான் கொடுத்துட்டா நான் தான் குற்றவாளி ஆயிடுவேனே. கண்டிப்பா அப்பா கிட்ட வாங்கி கொடுக்க கூடாது. முடிஞ்சா கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். வேற என்ன செய்ய முடியும் என்னால? அதுக்கு மேல அண்ணாவோட இஷ்டம். அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிட வேண்டியதுதான்.